நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. விவசாய நிலத்தில் அமர்ந்து ஒன்றாக மது அருந்திக் கொண்டிருந்த நண்பர்கள். திடீரென நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல். அதிகாலையில் கிணற்றுக்குள் மிதந்த இருவரது சடலம். பதற்றத்துடன் காவல் நிலையத்திற்கு ஓடி வந்த மற்றொரு நபரால் பரபரப்பு. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 பேரை கொலை செய்த நபர் சிக்கினாரா? கொலைகாலியிடமிருந்து தப்பித்த நபர் காவல் நிலையத்தில் அளித்த வாக்குமூலம் என்ன? அதிகால நேரத்துல முதியவர் சிவாரு தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போயிருக்காரு. அப்போ யதார்த்தமா விவசாய நிலத்துல இருந்த கிணத்தை எட்டி பார்த்திருக்காரு. அதுல 2 சடலம் மிதந்துகிட்டு இருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிவாரு கிராம மக்கள் கிட்ட தகவலை சொல்லி இருக்காரு. இதனால கிராம மக்கள் எல்லாரும் விவசாய நிலத்துல கூடிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீயணைப்புத்துறை உதவியோட 2 பேரோட சடலத்தையும் கிணத்துக்குள்ள இருந்து மீட்டிருக்காங்க. சடலத்தை கிணத்துக்குள்ள இருந்து மீட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உயிரிழந்தது அதே கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனு, சூரி பாபுன்னு. 2 பேரும் எப்படி உயிரிழந்தாங்க? மது போதையில கிணத்துக்குள்ள தவறி விழுந்துட்டாங்களா, இல்லனா யாராவது கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு கொன்னுட்டாங்களான்னு கிராம மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த 2 பேரோட சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க போலீஸ். அதன்படி மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 2 பேருடைய உடம்புல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் 2 பேரையும் கொலை செஞ்சது யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதன்படி ஸ்ரீனு, சூரி பாபு உயிரிழந்து கிடந்த கிணத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல செல்போன் ஒன்னு கிடந்திருக்கு. அதுக்கடுத்து அந்த செல்போன் ஸ்ரீனு ஓடதுன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த நம்பருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ரம்பம் கங்காதர் கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில கொல்லப்ரோலு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கும்பட்ல சூரிங்கிற நபரு வேர்க்க விறுவிறுக்க போயிருக்காரு. சார், கடனை திருப்பி கேட்டதுக்கு கங்காதருங்கிற ஒருத்தன் என்ன தனியா கூப்பிட்டுட்டு போய் கொலை செய்ய பார்த்தான். அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன்னு அழுது இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் தான் ஸ்ரீனு, சூரி பாபுவையும் கொன்னு இருக்கான்னு சொல்லி அதிர வச்சிருக்காரு. இதனால கங்காதரை பிடிக்கிற பணியில போலீஸ் தீவிரமா இறங்குனாங்க. ஆந்திராவுல உள்ள கொல்லப்ரோலு பகுதியை சேர்ந்த ரம்பம் கங்காதருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்காங்க. இவரு ரொம்ப ஏழ்மை குடும்பங்கிறதால நிறைய இடத்துல கடன் வாங்கி இருக்காரு. சமீபத்துல குடும்ப தேவைக்காக அதே கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனு கிட்ட தலா 5 லட்சமும், சூரி பாபு கிட்ட இருந்து 5 லட்சமும், கும்பட்ல சூரி கிட்ட இருந்து 4 லட்சம் ரூபாயும் கடன் வாங்கியிருக்காரு. ஆனா கடன் வாங்கின கொஞ்ச நாள் வர சரியா வட்டி கட்டிக்கிட்டு இருந்த கங்காதர் நாள் போக போக வட்டி கட்டாம 3 பேரையும் அலக்கழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால ஸ்ரீனுவும் சூரி பாபுவும் மட்டும் கொடுத்த காசை திருப்பி கேட்டு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் நிறைய பண தேவைகள் இருக்குது, பாவம்னு நினைச்சு உனக்கு காசு கொடுத்தா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம நீ எங்களையே அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சண்டை போட்டிருக்காரு. ஒழுங்கா எங்க பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லனா ஊர் மக்கள் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திடுவோம்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு கங்காதர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த மாசம் உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன்னு கெஞ்சி இருக்காரு. ஆனா ஸ்ரீனு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. 3 நாளைக்குள்ள எங்க பணத்தை நீ திருப்பி கொடு, இல்லனா உன்னை சும்மா விடமாட்டோம்னு மிரட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கிடையில கும்பட்ல சூரியும் அடிக்கடி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதனால மன உளைச்சலோட வீட்டுக்கு போன கங்காதர் கடன் கொடுத்த எல்லாரையும் கொலை செஞ்சுட்டா நம்ம கிட்ட யாரும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு முதல்ல ஸ்ரீனுவையும் சூரி பாபுவையும் கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கான். அதன்படி ஸ்ரீனுவுக்கும் சூரி பாபுவுக்கும் போன் பண்ண கங்காதர், உங்க பணம் ரெடி ஆகிருச்சு, பக்கத்துல உள்ள விவசாய நிலத்துல தான் இருக்கேன், அங்க வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதை அடுத்து முதல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்ரீனுவுக்கும் சூரி பாபுவுக்கும்
சூரிக்கும் போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த நேரத்துல கங்காதர் 2 பேருடைய கழுத்தையும் நெரிச்சு கொன்னுட்டு சடலத்தை கிணத்துக்குள்ள தூக்கி வீசிட்டான். மறுநாள் கும்பட்ல சூரிக்கு போன் பண்ண கங்காதர் அவரையும் பக்கத்துல உள்ள கம்மாய்க்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். அங்க வச்சு கும்பட்ல சூரிய சரமாரியா தாக்கி இருக்கான் கங்காதர். அப்போ கும்பட்ல சூரி தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு குடும்பம் குட்டின்னு இருக்குன்னு கெஞ்சி இருக்காரு. ஆனா அப்பவும் மனசு இறங்காத கங்காதர், நீ டார்ச்சர் பண்ண மாதிரி தான் ஸ்ரீனுவும் சூரி பாபுவும் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க, அதனால நேத்து தான் அவங்கள கொன்னேன், அவங்களோட சேர்ந்து நீயும் செத்து போன்னு கும்பட்ல சூரிய கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த வழியா கார் ஒண்ணு வந்திருக்கு. இத பார்த்து பயந்து போன கங்காதர் கும்பட்ல சூரிய கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. கும்பட்ல சூரியும் தப்பிச்சோம் பழச்சோம்னு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு. இத கேட்டு அந்த கிராமத்துக்கு போன போலீஸ் கம்மாய்க்குள்ள பதுங்கி இருந்த கங்காதரை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. 1990களில் மதுரையை பதற வைத்த பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம். ஆட்கடத்தல், கொலை முயற்சி என ரவுடிசம். தனது அப்பாவை கொல்லவே முதலில் அரிவாளை எடுத்தேன் என கூறிய வரிச்சியூர் செல்வத்தை விடாது தொடரும் வழக்குகள். 2012ஆம் ஆண்டு கேரளாவைச் சேர்ந்த நபரை பணத்திற்காக கடத்திய வழக்கில் தற்போது வரிச்சியூர் செல்வம் கைது. கிலோ கணக்கில் தங்கம், ஆடம்பர பைக், விதவிதமாக கார், கூலிங் கிளாஸ் என ஜாலியாக வலம் வரும் வரிச்சியூர் செல்வம் உண்மையிலேயே ஒரு காலத்தில் யார்? அவரது வழக்கின் பின்னணி என்ன? என் அப்பனுடைய சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தாத்தான்னு சொல்ல வேண்டிய தன்னை தாதான்னு சொல்றீங்களே, நான் ஒரு ஜாலி மேன், என்ன ஜோக்கர்னு கூட சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னா யாரு நம்புறாங்கன்னு முகத்தை பவ்யமா வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் நடமாடும் நகை கடையான வரிச்சியூர் செல்வம் ஒரு காலத்துல எப்படியெல்லாம் ரவுடிசம் பண்ணி இருக்காரு அப்படிங்கறத அவரை விடாம துரத்திக்கிட்டு இருக்கும் வழக்குகளே சொல்லும். மதுரையில உள்ள வரிச்சியூர்ல பிறந்தவர் தான் பிரபல ரவுடி செல்வம். 1990கள்ல சின்ன சின்ன குற்ற சம்பவங்களை செய்ய ஆரம்பிச்ச இவரு அதை அடுத்து ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, மிரட்டி பணம் பறிக்கிறது, கொலை முயற்சி, சட்ட விரோதமா ஆயுதம் வச்சுக்கிறதுன்னு கிரைம் ரேட்டை வெயிட்டா கூட்டிக்கிட்டே போனதால அவர் மேல எக்கச்சக்க வழக்குகள் பதிவானது. நான் போகாத ஜெயிலே இல்ல, பார்க்காத போலீஸே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வரிச்சியூர் செல்வம் ரவுடிசத்தால மதுரையையே மிரள வச்சிருக்காரு. ஒரு தண்டனை முடிஞ்சா அடுத்த தண்டனை, அந்த தண்டனை முடிஞ்சா அதுக்கு அடுத்த தண்டனைன்னு எப்போதுமே காக்கிகளோட வாடையிலேயே இருந்த வரிச்சியூர் செல்வத்தை ஒரு கட்டத்துல என்கவுண்டர் பண்ணிடலாமா அப்படின்னு காவல்துறை திட்டமிட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் ஐயா சாமி மன்னிச்சிருங்கன்னு தன்னுடைய ரவுடி தொழிலையே விட்டுட்டு இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அடங்கி இருக்காரு வரிச்சியூர். அவருடைய ஆட்டம் அடங்குனாலும் ஏற்கனவே இழுத்து வச்ச பல வழக்குகள் இன்னும் துரத்திக்கிட்டே தான் இருக்கு. தன் அப்பாவை கொன்னவனை பழி வாங்கத்தான் அரிவாளை கையில எடுத்தேன்னு ஆரம்பிச்சதுதான் வரிச்சியூர் செல்வத்தோட முதல் கொலை. ஆனா 2வது கொலை அதை விட படு பயங்கரம். விருதுநகர் அல்லம்பட்டியை சேர்ந்த செந்தில்குமாருங்கிறவரு அண்ணேன்னு சொல்லி வரிச்சியூர் செல்வத்து பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்பாராம். நாளடைவுல தொழில் ரீதியா தன்கிட்ட முட்ட ஆரம்பிச்ச செந்தில்குமார தன்னுடைய ஆட்கள் மூலமா பண்ண வீட்டுல கொலை செய்ய வச்சு அதை வீடியோ கால்ல ரசிச்சதோட சடலத்தை துண்டு துண்டா வெட்டி ட்ரம்ல அடைச்சி எடுத்து வர சொல்லி தாமிரபரணி ஆத்துல வீசி இருக்காரு வரிச்சியூர் செல்வம். 2021ல நடந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கொலை முயற்சி, ஆள் கடத்தல் வழக்குகளும் மறுபக்கம் நடந்துகிட்டு இருக்குது.
இதுக்கு மத்தியில ஆளை கடத்தி பணம் பறிக்கிற கேஸ்ல ஆஜராகாம இருந்த வரிச்சியூர் செல்வத்தை திண்டுக்கல் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கம் உள்ள தனியார் ஹோட்டல்ல கேரளாவை சேர்ந்த ஒருத்தரை கடத்தி வச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதா 2012 போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த ஹோட்டலை செக் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்போ வரிச்சியூர் செல்வம், கேரளாவை சேர்ந்த சினோஜ், அஜீஸ், வர்கீஸ்னு 4 பேர் ஒரு அறையில இருந்திருக்காங்க. வெளியே போலீஸ் நிக்கிறாங்க. என்கவுண்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குங்கிறத தன்னுடைய உளவாளிகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட வரிச்சியூர் செல்வம் வெளியே வராம ஆட்டம் காட்டியிருக்காரு. அதனால ஹோட்டல்லையே துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காங்க போலீஸ். தம்மேல துப்பாக்கி குண்டு பாஞ்சப்ப சினோஜை தள்ளி விட்டு தப்பி ஓடி இருக்காரு வரிச்சியூர் செல்வம். அதே மாதிரி கூட இருந்த 2 பேரும் தப்பி ஓடிட்டாங்க. சினோஜ் மட்டும் துப்பாக்கி சூட்ல உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி வரிச்சியூர் செல்வத்தை கைது செஞ்சாங்க. கொஞ்ச நாள் சிறையில இருந்த அவரு அதை அடுத்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அந்த கேஸ் சம்பந்தமா நீதிமன்றத்துல ஆஜராகாம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்ததால அவரை பிடிக்கணும்னு நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பிச்சது. அதனால அவரை கைது பண்றதுக்கு மதுரைக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா அவரு அங்க இல்ல. இதுக்கு இடையில வரிச்சியூர் செல்வம் வத்தலகுண்டு பக்கத்துல பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்காரு. நாம தான் வீணா மதுரை வரைக்கும் வந்துட்டோமேன்னு வந்த திண்டுக்கல் போலீஸ் வரிச்சியூர் செல்வத்தை கைது பண்ணி காவல் நிலையம் கொண்டு போயிருக்காங்க. 10 வருடமாக நண்பர்களாக பழகி வந்த இருவர் நடுவேட்டில் அமர்ந்து கத்தி கதறி எழுத மனைவி. கணவன் வயிற்று வலியால் உயிரிழந்து விட்டதாக கூறி நாடகம். சடலத்தின் கழுத்தில் இருந்த காயங்களை கண்டு அதிர்ச்சி. பிரேத பரிசோதனை அறிக்கையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். கட்டிய கணவனை மனைவியை கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? காலையில 9 மணி இருக்கும். சிறுசோழன்பட்டி கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல இருந்து விஜயாங்கிற பெண் கத்தி அழுதிருக்காங்க. விஜயா எதுக்கு இப்படி அழுறாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்களுடைய வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க குமார் உயிரிழந்து கிடந்திருக்காரு. என் கணவருக்கு திடீர்னு வயிற்று வலி வந்து வலி தாங்க முடியாம உயிர் இழந்துட்டாருன்னு சொல்லி அழுதிருக்காங்க விஜயா. இதை கேட்டு ஷாக்கான கிராம மக்களும் உறவினர்களும், நேத்து வரைக்கும் குமார் நல்லா தானே இருந்தான், திடீர்னு எப்படி உயிர் இழந்திருப்பான் அப்படின்னு சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் குமாருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி உயிரிழந்தாரு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ உறவினர்கள் குமாருடைய உயிரிழப்புல சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால குமாரோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல குமாருடைய கழுத்துல காயங்கள் இருந்ததாக குறிப்பிட்டிருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு விஜயாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க போலீஸ். அதுலதான் குமார் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வந்துச்சு. திருச்சியில உள்ள சிறுசோழன்பட்டி கிராமத்தை சேர்ந்த குமாருக்கு விஜயாங்கிற மனைவியும் 2 மகனும் 1 மகளும் இருக்காங்க. குமார் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமா கிடைக்கிற லாபத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. குமாரும் மண்ணச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த பாலுவும் 10 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. பாலு அடிக்கடி குமாருடைய வீட்டுக்கு போறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் பாலுவுக்கும் விஜயாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் காலப்போக்குல தகாத உறவா ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு விஜயா எந்நேரமும் செல்போன்லயே மூழ்கி கிடந்திருக்காங்க. இதனால மனைவியுடைய நடவடிக்கையில சந்தேகப்பட்ட கணவன் விஜயா வீட்ல இல்லாத நேரத்துல அவங்களுடைய செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அதுல வாட்ஸ்அப்ல விஜயாவும் பாலுவும் ஆபாசமா பேசி இருந்த மெசேஜை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச குமார் மனைவிய கண்டிச்சிருக்காரு. பாலு கூட பழகிறத இதோட நிப்பாட்டிக்க, இல்லன்னா உன்னால நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் தான் வீணா போயிரும்னு புலம்பி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாலுவுக்கும் போன் பண்ண குமார், நண்பன்னு நம்பி உன்னை எங்க வீட்டுக்குள்ள விட்டேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட, இதுக்கப்புறமும் என் மனைவி கூட நீ பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருந்தன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இந்த பிரச்சனையால விவசாய தொழில கவனம் செலுத்த முடியாம குமாருக்கு ரொம்பவே இழப்பு ஏற்பட்டு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள தினமும் பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இதனால கடும் கோபமான விஜயா குமாருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவனை கொன்னாதான் பாலு கூட நாம நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நினைச்சு பாலுவோட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்காக விஜயா அந்த பகுதியில உள்ள ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லயும் டெய்லி 2 தூக்க மாத்திரைகளை வாங்கி மொத்தம் 20 மாத்திரைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு குமாருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. இதனால முருங்கை ஜூஸ் போட்டு கொடுத்த விஜயா அதுல 20 தூக்க மாத்திரையை கலந்து இருக்காங்க. அதை குடிச்ச குமார் மயக்கத்துல இருந்திருக்காரு. உடனே தன்னுடைய காதலன் பாலுவுக்கு போன் பண்ண விஜயா, குமார் இன்னும் சாகல, சீக்கிரம் வா, அவனுடைய கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி இருக்காங்க. அதன்படி பாலுவும் விஜயாவும் ஒன்னு சேர்ந்து வீட்டுக்கு போய் குமாருடைய கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. அதை அடுத்து பாலு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் விஜயா தன்னுடைய கணவன் வயிற்று வலியால உயிரிழந்துட்டாருன்னு நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பேருந்தை விட்டு இறங்கி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த இளைஞர் புதரில் மறைந்திருந்து கத்தியால் குத்தி கொலை செய்த இருவர். கொலையாளிகளை காட்டிக் கொடுத்த சிசிடிவி காட்சி. கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார்? புதரில் மறைந்திருந்து கொலை செய்த இருவருக்கும் இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்? கொலைக்கான காரணம் என்ன? இருட்டு நேரம். கிராமத்துக்குள்ள பெருசா ஆட்களே இல்ல. பஸ்ஸை விட்டு இறங்கின ஒரு சிலரும் அவங்கவுங்க வீட்டுகளுக்கு வேற வேற பாதையில போனப்ப வழக்கம் போல வேலையை முடிச்சுக்கிட்டு வந்த மகாந்தேசும் தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக ஒரு சாலையில நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு புதர் மறைவுல நின்னுகிட்டு இருந்த 2 பேரு மகாந்தேச வழிமறிச்சு கத்தியால குத்தி இருக்காங்க. அதுல நில குலஞ்சி கீழே விழுந்து இளைஞர் உயிர் விழுந்துட்டாரு. அந்த வழியா போன மக்கள் ஒரு ஆண் சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணிருக்காங்க. அதுல இளைஞர் நடந்து வர்ற காட்சி, புதர்ல 2 பேரு மறைஞ்சிருந்து வர்ற காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அதனால அந்த 2 பேரையும் பிடிக்கிற பணியில இறங்கி இருக்காங்க போலீஸ். பக்கத்து ஊர்லயே பதுங்கி இருந்த 2 பேரையும் மறுநாள் காலையில பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. கர்நாடக மாநிலம் பெல்காம்ல உள்ள ஷாகபந்தரா கிராமத்தை சேர்ந்தவர் பசவராஜ். இவரோட மனைவி கூட அதே கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி மகாந்தேஷுக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. பசவராஜோட மனைவி தனியா இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு வர்றது, வெளியே மீட் பண்றது, பைக்ல போறது, செல்போன்ல மணிக்கணக்குல பேசுறதுன்னு இருந்திருக்காங்க மகாந்தேஷ். மனைவியோட நடவடிக்கைகள்ல மாற்றத்தை கண்டுபிடிச்ச பசவராஜ் கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல தான் மனைவிக்கு மகாந்தேஷ் கூட இருக்கிற தகாத உறவு தெரிய வந்திருக்கு. அதனால மனைவி கூட சண்டை போட்ட பசவராஜ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த விசாரணையில திருப்தி ஆகாத பசவராஜ் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்டிருக்காரு. பஞ்சாயத்து முன்னால கூனி குறுகி நின்ன மகாந்தேஷ் தான் செஞ்சது தப்புதான், இனி அவங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆகுது. பஞ்சாயத்துல பண்ணின சத்தியத்தை மீறல மகாந்தேஷ். தன்னுடைய வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா தினமும் மகாந்தேஷ பார்த்த பசவராஜுக்கு கோபம் அடங்கல. ஒரே ஊருங்கிறதால தினமும் பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதனால மன உளைச்சல்ல இருந்த பசவராஜ் மகாந்தேஷ கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டப்படி தன்னுடைய கூட்டாளி பிரபாங்கிறவர் கூட புதர்ல மறைஞ்சு இருந்திருக்காரு பசவராஜ். தினமும் வேலை முடிஞ்சு மகாந்தேஷ் எத்தனை மணிக்கு பஸ்ல வருவார்னு பசவராஜுக்கு தெரியும். அதே மாதிரி பஸ்ல வந்து இறங்கின இளைஞரை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. கொலை நடந்த மறுநாளே கொலையாளிகள் 2 பேரும் சிக்கிட்டாங்க. கணவரை பிரிந்து 2 ஆண்டுகளாக லிவ் இன் பார்ட்னருடன் வாழ்க்கை. திடீரென லிவ் இன் பார்ட்னரை கத்தியால் குத்திய பெண். சிகிச்சையில் இருந்த லிவ் இன் பார்ட்னர் உயிரிழப்பு. லிவ் இன் பார்ட்னரை பெண் எதற்காக கத்தியால் குத்தினார்? கொலைவெறிக்கு என்ன காரணம்? பின்னணி என்ன?
ஒரு வீட்ல இருந்து நைட் நேரத்துல ஆணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து பார்த்தப்ப ஒரு பெண் அந்த ஆணை கத்தியால குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தினதோட குத்துப்பட்டு கிடந்தவரை செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஆணுக்கு மருத்துவர்கள் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க, மறுபக்கம் கத்தியால குத்தின பொண்ணு கிட்ட போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணோட ஆத்திரத்துக்கு என்ன காரணம்னு தெரிய வந்துச்சு. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல உள்ள ஒரகடம் பகுதியில வாடகை வீட்டுல இருக்காங்க அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஃபரிதா பேகம். 31 வயசான இவங்க தன்னுடைய கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இம்ரானுங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு திருமணம் செஞ்சிக்காமலேயே 2 வருஷமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கடந்த சில மாசமா இம்ரானோட நடவடிக்கையே சரியில்லாம போச்சு. வீட்டுக்கு சரியா வராம, போன் பண்ணாலும் அட்டன் பண்ணாம, மெசேஜ் அனுப்புனாலும் பதில் சொல்லாம இருந்திருக்காரு. அதனால இம்ரானை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபரிதா பேகம். அப்போ வேற ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வர்றது தெரிஞ்சிருக்கு. அந்த பெண்ணோடு அடிக்கடி பேசுறது, வெளியே சுத்துறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதிர்ச்சியான ஃபரிதா பேகம் 2 வருஷமா நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டைய காதுல கூட வாங்காத இம்ரான் தன்னுடைய தகாத உறவை கைவிடுற மாதிரியே தெரியல. நீ என்ன என் மனைவியா? ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ந்தா கணவன் மனைவியா? மனைவி மாதிரி கண்டிஷன்லாம் போடுற அப்படின்னு சொன்ன இம்ரான் அப்படித்தான் அந்த பெண்ணோட பேசுவேன் பழகுவேன்னு சொல்லி இருக்காரு. இந்த சண்டை சில நாட்களாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு நைட்டும் இதே சண்டை நடந்திருக்குது. கத்தி சண்டை போட்டு பார்த்த ஃபரிதா பேகம் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி கிச்சன்ல இருந்த கத்தியால இம்ரானை குத்தி இருக்காங்க. அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் அளிக்காம இம்ரான் உயிர் இழந்துட்டாரு. ஒரு நிமிஷ கோபத்துல கொலகாரியா மாறின ஃபரிதா பேகம் இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.